ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நான் தூங்கி எந்திரிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அவங்களுடைய அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி பார்க்குறதும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்களுடைய வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த போஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்ததுக்கு அக்ரி கொடுத்தவங்களுக்கு மட்டும் தான் வந்திருக்கா, இல்லை அக்ரி கொடுக்காதவங்களுக்கு வந்திருக்கான்னு தெரில. ஸோ நீங்கள் அக்ரி கொடுக்காதவங்க இதை பார்த்தா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அக்ரி கொடுத்துருக்கேன். அதனால் வந்துச்சு என்னன்னு தெரில. ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு டிஸ்அக்ரி கொடுத்துருந்தீங்களா நாட் நோ கொடுத்துருந்தீங்களா, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வந்திருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே இருக்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்னு நேம் எழுதிட்டு வாட்ஸ்அப் இமேஜ் போட்டு இந்த மாதிரி ஒரு டிக் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ அதை ஓப்பன் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருந்துச்சு. நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்து முடித்த உடனே ஒரு 1 மினிட்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது மறைஞ்சிருச்சு. ஸோ நான் எப்படியோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சதுனால தான் இதை உங்களுக்கு நான் சொல்ல முடியுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வி ஆர் கமிட்டட் டு யுவர் ப்ரைவசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளோட ப்ரைவசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கடமைப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் cannot ரீட் ஆர் லிசன் டு யுவர் பர்சனல் கன்வர்சேஷன் ஆஸ் தே ஆர் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் சொல்லியிருக்காங்க. நம்ம பண்ணுற மெசேஜ், வாய்ஸ் மெசேஜ், வீடியோ சேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனில் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் cannot see your shared லொக்கேஷன். நாம் ஏதாச்சும் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறீங்கன்னா அந்த லொக்கேஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நாங்கள் பார்க்குறதில்ல அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் டஸ் நாட் ஷேர் யுவர் காண்டாக்ட் வித் யுவர் ஃபேஸ்புக். ஸோ நம்மளுடைய காண்டாக்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் கூட ஷேர் பண்ணிக்கிறதில்ல அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, ஜஸ்ட் இது ஒரு இன்ஃபர்மேஷன் தான். நான் காலையில் எழுந்திரிச்சோடனே பார்த்தேன், அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். சரி, ஓகே, தேங்க்யூ.